டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க போடுற கமெண்ட்ஸை வாசிக்கிறது, அது ஃபீட்பேக். நாங்கள் பேசுகிறதுக்கு என்ன ஃபீட்பேக், அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை வாசித்து அதுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப இஷ்டம். பலவிதமான கமெண்ட்ஸ், நிறைய நல்ல கமெண்ட்ஸ், 1-2 கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ், 1-2 அவங்களுடைய கவலைகளை கேட்கிற கமெண்ட்ஸ், ஒரு சில தனக்கே நான் இந்தந்த மாத்திரை சாப்பிட்றேன், எப்படி செய்யணும், இப்படி பல விதமான கமெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு கமெண்ட் என்னைய எப்பவும் நான் முதல்ல தொடங்கும்போது முன்னால் நான் வாசித்துட்டு இருந்தேன், இப்பவும் அதே செய்ய விரும்புகிறேன். என்னையை உயிர்ப்பிக்கிற உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு உயிர் கொடுக்கும், என்னுடைய ஓட்டத்தில் என்னை தொடர்ந்து ஓட வைக்கும். ஸோ எனக்கு உயிர் கொடுக்குற கமெண்ட்ஸ் மனசில் போகவே போகாது, வாழ்நாள் முழுக்க இருக்கும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்டை வாசிக்க நான் விரும்புகிறேன். இது யார் வாசித்திருக்காங்கன்னா, இன்ஸ்பயரர் தாட்ஸ். அழகாக இருக்குது. அதாவது தாட்ஸ், திங்கிங் ஹியூமன்ஸ்க்கே உரிய கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ அந்த பேர் வச்சுருக்காங்க. அவங்க போட்டிருக்காங்க 7 days back. Oh my God, really unbelievable to see a psychiatrist to talk about neuroplasticity despite your role among conventional doctors prescribing medications. Neuroplasticity, brain change ஆகும். முன்னால் இதெல்லாம் இல்லைன்னு நாங்கள் படிச்சிருக்கோம். பிரெயின் கிட்டத்தட்ட 100 பில்லியன் செல்ஸால் வருது. அந்த பிரெயின் செல்ஸ் அவ்வளோதான். நீங்கள் பிறவிலேயே ஒரு இடியட்டாக பிறந்தீங்கன்னா, ஒரு இம்புசைலாக பிறந்தீங்கன்னா, அதுதான் உங்களுடைய ஃப்யூச்சர். நீங்கள் ஸ்கிசோஃப்ரினியோட பிறந்தீங்கன்னா அதுதான் உங்கள் ஃப்யூச்சர் ஃபுல்லாக ஸ்கிசோஃப்ரினியா தான். நார்மல்ஸை அட்டைன் பண்ணவே முடியாது. மாத்திரை கொடுத்து உங்கள் டெலூஷன்ஸோ ஹாலுசினேஷன்ஸோ உங்களுடைய டிஸ்ஆர்டர்லி பிஹேவியரையோ அமுக்கி வைக்கணும். அப்போ தான் ஏதோ நீங்கள் கொஞ்சம் பிழைப்பீங்க, ஒரு நியர் நார்மல் லைஃப் வாழ முடியும்னு சொன்னாங்க. இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் குணமாகலாம். பிரெயின் மாறும். நியூரோபிளாஸ்டிசிட்டி, பிரெயின் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு களிமண்ணை அப்படியே எப்படி மாற்றி அமைக்க முடியுமோ, களிமண் அப்படிங்கிறத நம்ம ஒரு அசிங்கமாக சொல்லுவோம், மண்டையில் களிமண்ணாக இருக்குதுன்னு சொல்லுவோம். பட் அந்த மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை, தானே ரீஅரேஞ்ச் பண்ணுற தன்மை உள்ளது தான் பிரெயின்ங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட் கண்டுபிடிப்புகள். ஸோ இவர் ஒரு விவரம் தெரிந்தவராக இருக்கணும். ஸோ எனக்கு இவருடைய கமெண்ட்ஸ் இன்னும் நிறைய கேட்க ஆசையாக இருக்குது. ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டி, ஈவன் ஐ வாஸ் applying the neuroplasticity for me in my depressive life situations, and I am alive because of the understanding on the same. Yes, self learn பண்ணியிருக்கலாம். ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய தெரிந்த ஞானியாக இருக்கலாம். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, டிப்ரெசிவ் ஃபேஸ், எல்லாருக்கும் டிப்ரெஷன் உண்டு. ஓகே, எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் உண்டு. ஸோ அப்படி ஒரு டைமில் அவர் என்ன செஞ்சார், இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியை நானே எனக்கு அப்ளை பண்ணேன். ஐ ஹீல்டு மை செல்ஃப். அதுதான் விஷயம். ஸோ குடோஸ் மேம், ரியலி யூ ஆர் அ குட் சோல். தேங்க்ஸ் ஃபார் யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் யுவர் வீடியோ. கண்டினியூ யுவர் குட் ஒர்க். தேங்க்யூ மேம். யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ், ஐ பிலீவ் இன் தட். எல்லாருக்கும் ஒரு ஞானம் உண்டு. எறும்புக்கு ஞானம் இருக்கா? இருக்குது. ஹனி பீக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? இருக்குது. ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் ஒரு ஞானம் இருக்குது, ஒரு அறிவு இருக்குது. ஸோ யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ், இந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் சேர்ந்து நம்ம அதில் டேப் பண்ணும்போது we really shine. Insecure Technologies. This is Anchor Naveen. ஓகே, என்னுடைய கிளையண்ட் எனக்கு என்னைய நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. ஆங்கர், எ வண்டர்ஃபுல் யங் மேன். சரி, ஆஃப்டர் கன்சல்டேஷன், எஸ் என்னுடைய கிளையண்ட் அவர், ஆஃப்டர் யுவர் கன்சல்டேஷன் வித் யுவர் சஜஷன் சப்ளிமெண்ட்ஸ் ஐ குட் கோப் அப் வித் அப்சஷன் அண்ட் ஆங்ஸைட்டி. ஓகே, இவர் வந்து ஒரு நல்ல டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டாக்டர் என்ன சொல்லுவார், போதும் நிறைய மாத்திரை கொடுத்தாச்சு, ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன், SSRI,
இதை தான் ஆங்ஸைட்டிக்கு கொடுப்பாங்க, டிப்ரெஷனுக்கு கொடுப்பாங்க, அப்சஷனுக்கு கொடுப்பாங்க. ஓசிடி வியாதிகள் பேர் தான் பெருசு நிறையா. ஆனால் இதுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் கொஞ்சம் தான். ஓகே, எல்லா காய்ச்சல் பலவிதமாக வரலாம். ஆனால் கடைசியாக என்ன கொடுக்கும்? பேரஸ்டமால் தானே கொடுக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த எஸ்எஸ்ஆர்ஐ தான் கொடுப்பாங்க. ஸோ இவரும் எஸ்எஸ்ஆர்ஐயில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அவருடைய டாக்டரு, அவருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டரு உங்களுக்கு எந்த வியாதியும் கிடையாது, நீங்கள் மாத்திரை நிப்பாட்டலான்னு சொன்னார். ஆனால் நவீன் நிப்பாட்ட மாட்டார், பயப்படுவார். நிப்பாட்டுவார், ஆனால் ஐயோ திருப்பி வந்துடுமோ அப்படி இப்படின்ட்டு அவருக்கு 1000 அப்சஷன் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாரு? வெரி மச் பெட்டர் வித்தவுட் மெடிக்கேஷன். வெரி குட் அவராக திருப்பி சாப்பிட்ருவார். ஆனால் வித்தவுட் மெடிக்கேஷன் எனக்கு இப்போ அப்சஷன் ஆங்ஸைட்டி பரவாயில்லங்காரு. ஃபார் த பாஸ்ட் 3 months வெரி குட் மேம். ஸ்லோலி ஐ கேன் ஃபீல் மை இன்னர் ஸ்ட்ரென்த். எல்லாருக்கும் இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குது. எல்லாருக்கும் வியாதி இல்லாத உடம்பு, வியாதி இல்லாத மனம் இருக்குது. அதை நம்ம கண்டு தான் பிடிக்கணும். ஐ கேன் ஃபீல் மை இன்னர் ஸ்ட்ரென்த். இந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை கலப்படம் பண்ணாதீங்க, மேலே என்னத்தையாவது வச்சு மூடாதீங்க. ஸோ ஃபைண்ட் யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த். ஓகே, அவரை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். அப்சஷன் அவர் நினச்சதே தான் நினைப்பார், மாற மாட்டார். அதான் அப்சஷன். ஒரே விதமான தாட்ஸ் சுற்றி வர்றது. இதை இக்னோர் பண்ணுங்க. உங்களை பற்றி நினைக்காதீங்க. டூ மச் செல்ஃப் இன்வால்வ்ட். ஐயோ நான் என்ன செய்வேன், இப்படி இருக்கனே அப்படி இருக்கனே, முகம் இப்படி இருக்கே, இது இப்படி இருக்கே, எப்படி இருக்கே, கையில் அழுக்கு ஒட்டி இருக்கே. அப்சஷன்ஸ். உங்களை பற்றி மறங்க. உங்களை பற்றி டூ மச் செல்ஃப் இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சுன்னா அப்சஷன்ஸ் வரும். உங்களை பற்றியே தான் யோசிக்க தோணும். இந்த உலகத்தில் எத்தனையோ பில்லியன் பீப்புள் இருக்காங்க, எத்தனையோ மில்லியன் திங்ஸ் இருக்குது, எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. உங்களை மறந்துட்டு மற்றதை பாருங்கள், உங்கள் அப்சஷன் காணாமல் போயிடும். எஸ் நவீன், வெரி குட் நவீன், கீப் இட் அப்.